ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேரம் கடந்து சொல்லுவோம். எடுத்தவங்க வாசிங்க. ஏசாயா 60ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 60ஆம் அதிகாரத்தை எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. பிரைஸ் எல்லாம் வேதத்தை திருப்பிக் கொள்ளுவோம். பிரைஸ் ஆமென். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. தொடர்ந்து எழும்பி பிரகாசி. கீழே அடுத்த வசனம். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அவருடைய மகிமை உன் மேலையும் என் மேலையும் காணுகிற ஒரு வருஷமா இந்த 2017 எத்தனை சந்தோஷமா கை தட்டுறீங்க, நல்ல உற்சாகமா. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆமா, இப்போ எல்லாம் திரும்பி பார்த்து சொல்லுங்க, வாக்குத்தத்தம் வேணும்ன்ற பிள்ளைங்க எல்லாம் உள்ள வாங்கன்னு சொல்லுங்க. ஐயோ கேட்கல இன்னும் நிறைய பேருக்கு கேட்கல. சொல்லுங்க, வாக்குத்தத்தம் வேணும்ன்ற பிள்ளைங்க எல்லாம் உள்ள வாங்கன்னு சொல்லுங்க. பேரை சொல்லுங்க, யாரெல்லாம் நிக்கிறாங்க பேரெல்லாம் சொல்லுங்க பாப்போம். வாங்க எல்லாம் உள்ள வாங்கன்னு சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். சரி, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சரி, நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேரா கடந்து சொல்லுவோம். ஆமென். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல உதிச்சது. எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை நாட்களா பிசாசு உன்னை எழும்ப விடாதபடிக்கு உன்னை அடைச்சு வச்சு உன் ஆசீர்வாதத்துல உன்னுடைய எல்லா காரியத்திலையும் என்னைக்கும் நீ மேல வந்திருப்ப, என்னைக்கோ கர்த்தர் உன்னை உயர வச்சிருந்திருப்பார். உன் தொழில் ஆசீர்வாதம் வந்திருக்கும், உன் விவசாயத்துல ஆசீர்வாதம் வந்திருக்கும். யோசித்து பாரு, எல்லாமே நல்லா தான் நடந்துச்சு. ஆனாலும் ஏன் தெரியல நம்ம இன்னும் எப்படி இருக்கிறோம்? ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதத்தை அடைய விடாதபடிக்கு இன்னும் நம்ம அப்படியே தான் இருக்கிறோம். நீங்க உலகத்தான பார்க்கிறோம், என்னென்னமோ ஆசீர்வாதங்களை அனுபவிச்சு அவன் பாட்டு போய்கொண்டே இருக்கிறான். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, போராட்டத்துக்கு மேல போராட்டம், வியாதிக்கு மேல வியாதி, கண்ணீருக்கு மேல கண்ணீர், அநேக பாடுகள். உண்மைன்னு சொல்றாங்க, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட நிலைமையில இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் அந்த அழகாய் வேதத்தை சொல்லுகிறாரு, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆமென். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அநேகருடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை ஆசைப்படுவீங்களா, இருள் ஆசைப்படுவீங்களா? சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு வெளிச்சம் பிடிக்குமா, இருள் பிடிக்குமா? அப்ப எல்லாருக்குமே எதுதான் பிடிக்கும்? நம்ம பாருங்க, கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியா இருக்கிறது கூட யாருக்கு பிடிக்கல. உடனே நம்ம என்ன பண்றோம்? எப்பவுமே ஃபோக்கஸ்ல இருந்த மாதிரி, இது வரைக்கும் நம்ம லைட்டே இல்லாம இருந்தோம். ஆனா இப்போ நமக்கு எதுதான் பிடிக்குது? நம்ம அதுக்குள்ள பேச இன்னும் 2 ஃபோக்கஸ் இங்க மாட்ட கொஞ்சம் இருட்டா டல் அடிக்குது. அப்போ எப்பவுமே நம்ம எதை தான் விரும்புகிறோம்? வெளிச்சத்தை தான் என்ன பண்றோம்? விரும்புறோம். முன்னாடி செல்போன்ல லைட் தெரியறதே பெரிய விஷயமா இருக்கும், டிஸ்பிளேவே தெரியாது. இப்போ அதுல என்ன பண்றான்? டார்ச் லைட் வச்சிருக்கிறான். இப்போ அதை தான் என்ன பண்றோம் எல்லாரும்? முன்னாடி பேட்டரி இவ்வளவுதான் இருக்கும், இப்போ செல்போன் சைஸுக்கு என்ன வந்துருச்சு? பேட்டரி அவ்வளவு பெருசா இருந்துச்சு. அப்ப எல்லாம் மாறுது. அப்போ நம்ம எதைத்தான் விரும்புகிறோம்? வெளிச்சத்தை தான் நம்ம என்ன பண்ணுகிறோம்? விரும்புகிறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில என்ன உண்டாகி கொண்டிருக்கிறது? இருள் மூடி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய இருளை மாற்றுவதற்காக இந்த வருஷத்துல கர்த்தருடைய மகிமை உன் மேல உதிக்குன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. எப்படி இதுவரைக்கும் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களை கர்த்தர் ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் உன் கூட இருந்து நடத்தினாரோ, அதே போல இந்த ஆண்டும் கர்த்தர் சொல்லுகிற காரியம், இந்த ஆண்டு வியாதியோ பிரச்சனையோ இழப்போ கிடையாது. ஒன்லி எழும்பி பிரகாசிக்கிற வேலை தான், கர்த்தர் உன்னை உயர்த்துகிற வேலை தான். தீர்க்க தரிசனமா கர்த்தர் சொல்லுகிறா, உன் வியாபாரத்துல ஒரு ஆசீர்வாதம், உன் விவசாயத்துல ஒரு ஆசீர்வாதம், உன் தனிப்பட்ட எல்லா விதத்திலையுமே நீ கையிட்டு செய்கிற எல்லா விதத்திலையுமே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தர. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நல்ல சத்தமா சொல்லணுமே. வேதத்துல பார்க்கலாம், யோவான் புஸ்தகத்துல ஒரு தம்பி வாங்க, யாராச்சும் ஜெரோம் வா, முன்னாடி வா வேகமா. யோவான் 11ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. அதை அப்படியே மூடிட்டு நில்லு தம்பி, உன் மேல போட்டுட்டு எடுத்து கொள்ளுங்களேன். எடுத்து வாசிக்க நேரம் நம்ம வேகமா கடந்துவோம். அப்படி நில்லு. லாசருவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. லாசரு மரித்து போனான் தெரிஞ்சது. எப்படி மரித்து போனான்? நல்ல மரணமா கெட்ட மரணமா? சத்தமா சொல்லுங்க, நல்ல மரணமா கெட்ட மரணமா? ஐயோ, லாசருவே யாருன்னு தெரியலையா? எத்தனை நான் பேசுறது புரியுது? சொல்லுங்க, லாசருவுக்கு நல்ல மரணமா
கெட்ட மரணமா? ஆண்டவரை தேடுற பிள்ளைங்க, கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைங்க, அவங்களுக்கு என்ன வந்துச்சு? வியாதி, பிரச்சனை, ஒரு மோசமான மரணம். யாருக்கு வந்தது? ஏசப்பா சுகம் தந்துருவாரா? தந்துருவாத லாசரு கேட்டிருப்பான் அவங்க சகோதரின் கிட்ட. ஆண்டவர் வந்துருவார்ல, ஏசு கிறிஸ்து வந்துருவார்ல. சகோதரி சொல்லியிருப்பாங்க, நிச்சயம் ஆண்டவர் உன்னை ரொம்ப நேசிச்சார், அதனால அவர் நிச்சயம் வருவாரு. நாட்கள் ஆகி கொண்டிருந்த ஆண்டவருக்காக காத்திருந்து இருதயம் உடைஞ்சது, சரீரமும் உருக ஆரம்பித்தது. கடைசியில அவங்களுக்கு ஏற்பட்டது இழப்பும் மரணம் தான். நீ ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைதான், கர்த்தருக்காக எதையும் செய்ய ஆயத்தம் தான். மார்த்தாள் மரியாள் மாறி, லாசரு மாறி, இன்னைக்கு அநேகர் இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருப்பதை நாவில உணர்கிறேன். ஆண்டவருக்காக தான் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிற. ஆனா உனக்கு கிடைத்ததோ இழப்புகளும் மரணங்களும் அழிவுகளும் உனக்கு கிடைத்திருக்கலாம். அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிற அவனை மறிக்கப்பட்ட நிலைமையில கண்ணீரோட நல்லா இருந்து மறித்திருந்தா கூட அப்படி அழுதுருக்க மாட்டாங்க. நல்ல வயசுதான், வியாதி வந்து மறித்தான். கல்லறையில கொண்டு போய் அடக்கம் பண்ணினாங்க. கல்லறையினுடைய கல் பூட்டப்பட்டது. கல்லறைக்குள்ள வெளிச்சமா இருந்திருக்குமா, இருட்டா இருந்திருக்குமா? சத்தமா சொல்லுங்க. கல்லறை முழுவதும் இருடாக இருக்க ஆரம்பித்தது. வெளிச்சம் இல்ல, கல்லை போட்டு மூடியாச்சு. இனி அதுக்குரிய நாட்கள் வரும், உள்ள போவாங்களோ என்னவோ தெரியல. அந்த நேரத்துல தான் என் ஆண்டவர் இறங்கி வர ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. என் ஆவியானவர் இறங்கி வர ஆரம்பித்தார். கல்லறைக்கு முன்பதாக இருந்து கர்த்தர் பேசின ஒரு வார்த்தை என்ன மிகவும் அநேக முறை பார்த்திருக்கோம். இந்த முறையும் கர்த்தர் இதே பகுதியிலிருந்து கர்த்தர் அழகா என்னோட பேச ஆரம்பித்தார். யோவான் 11ஆம் அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்களேன். 40வது வசனத்தை வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். உங்ககிட்ட சொல்றாங்க அந்த சகோதரி கிட்ட, நீ விசுவாசிச்சா தேவ மகிமை என்ன பண்ண முடியும்? எந்த இடத்துல வச்சு ஆண்டவர் சொல்றாரு? கல்லறைக்கு முன்பதாக வைத்து அழுகி நாற்றம் வீசி கொண்டிருக்கிற அந்த இடத்துல வச்சுதான் இந்த வார்த்தை வருது. நீ விசுவாசிப்பனா தேவ மகிமையை காண முடியும். இன்னைக்கு அருமையான சகோதரனே சகோதரி, கர்த்தர் சொல்லுகிறா, உன் முடிவின் பள்ளத்தாக்கில் கடந்து போனாலும், உன் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நீ நின்று கொண்டிருந்தாலும் எவனும் சொல்ல மாட்டான் அந்த வார்த்தையை. ஆனா நீ ஆராதிக்கிற தேவன் சொல்லுவாரு, அந்த இடத்துல வந்து நீ வியாதிப்பட்டு அடிபட்டு நொறுக்கப்பட்டு கிடக்கும் பொழுது, கைவிடப்பட்டு அனாதையா இருக்கும் பொழுது, மரணம் உன் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கும் பொழுது, ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுவாரு, டேய் நீ விசுவாசிப்பனா தேவ மகிமையை காண்பா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எவனும் சொல்ல மாட்டான். ஆண்டவர் வந்து சொல்லுவாரு, கல்லறைக்கு முன்ன வந்து சொல்லுவாரு, நீ விசுவாசிப்பனா தேவ மகிமையை காண்பா. ஆண்டவர் இறங்கி வந்தாரு, கல்லறைக்கு கடந்து போனார். பக்கத்துல கடந்து போயிட்டு ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, லாசருவே. அதற்கு முன்னாடி ஆண்டவர் ஒண்ணு சொன்னாரு, கவனிங்க. அந்த கல்லறையினுடைய கல்லை என்ன பண்ணுங்க? புரட்டி போடுங்க. அந்த கல்லறையினுடைய கல்லை என்ன பண்ணுங்க? புரட்டி போடுங்கன்னு கத்த சொல்ல ஆரம்பித்தார். அந்த நேரத்துல தான் அந்த கல்லறையுடைய கல்கள் புரட்டப்பட ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. இருளான கல்லறைக்குள்ள இப்போ பிரகாசம் கடந்து போக ஆரம்பிச்சது. ஆமென். ஒரு வெளிச்சம் கடந்து போக ஆரம்பித்தது. ஆனா அற்புதம் நடக்கல. என்ன நடக்கல? நல்ல கவனிங்க. அற்புதம், உலகத்தின் வெளிச்சம் இருளுக்குள் கடந்து போகும்பொழுது அற்புதம் நடக்கவே நடக்காது. ஆமென். உன் வாழ்க்கையில உலக பிரகாரமான ஆசீர்வாதம் வரும் பொழுது உன் வாழ்க்கையில என்ன மாறாது? நிரந்தரமான ஆசீர்வாதம் கிடைக்கவே கிடைக்காது. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. நல்ல வாழ்க்கையில திடீர்னு ஆசீர்வாதம் வந்தது மாதிரி இருக்கும், திடீர்னு மேன்மை வந்தது மாதிரி இருக்கும், அது நிலைக்காமல் போகும். இந்த கல்லறைக்குள்ள இருள் வராய் பிரகாசம் வர ஆரம்பித்தது. ஆனா அவன் சீலையில் சுற்றப்பட்டவனாக, நாற்றம் அடிக்கிறவனாக தான், பிணமாகத்தான் இருக்க ஆரம்பிச்சான். எந்த ஒரு மாற்றமும் வரல. ஆமென். இப்ப கல்லறையின் கல் புரட்டப்பட்டு பிரகாசம் உள்ள வந்துச்சு, அற்புதம் நடக்கல. ஆனா அதுக்கப்புறம் ஒண்ணு நடந்துச்சு. ஆண்டவர் பக்கத்துல வந்து நின்று, லாசருவே நீ வெளியே வா என்று சொல்லும் பொழுது, எப்ப தேவ வார்த்தை அந்த கல்லறைக்குள் கடந்து போனதோ அப்பொழுது அவனுக்குள்ள இருந்து ஜீவன் கடந்து வந்து அவன் உயிருள்ள ஒரு பாத்திரமா எழுந்து நிற்க ஆரம்பித்தான். ஆண்டவர் சொல்லுகிறார், உலக ஆசீர்வாதம் உன்னை எழுந்து நிற்க பண்ண போவது கிடையாது. கர்த்தருடைய மகிமை உன் மேல உதிக்கும் பொழுது, கர்த்தருடைய பரிசுத்த அபிஷேகம் உன் மேல உதிக்க ஆரம்பிக்கும் பொழுது, நீ இந்த ஆண்டு எழுந்து நிற்க போற. எத்தனை விசுவாசிக்கிறீங்க?
விசுவாசிகள் சத்தமா நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிப்போமே. நல்ல தலைக்கு மேல பிரைஸ் நல்ல உயர்த்துங்க. கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். ஆமென். எழுந்து பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல உதித்தது. ஹல்லேலூயா. உலகத்துக்கு பின்னாடி போகாத இந்த ஆண்டு. உலகம் உனக்குள்ள கடந்து வந்துச்சுன்னா ஆசீர்வாதம் வராது. ஆண்டவர் ஆராதிக்கிற நேரத்தை விட்டுட்டு உலகத்துக்காக சம்பாதிக்க போனேன்னா ஆசீர்வாதம் வந்தது மாதிரி இருக்கும். வெறும் வெளிச்சம் தான் இருக்கும், ஜீவன் இருக்காது, மரணம் தான் இருக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. உலகத்துக்கு பின்பதாக இந்த ஆண்டு நீ போவன்னு சொன்னா ஆசீர்வாதம் வந்தது மாதிரி இருக்கும். ஆனா உயிரில்லாத பிணமா தான் லாசர் இருந்தான். ஆனா கர்த்தருடைய வார்த்தை உள்ள வந்த உடனேயே அப்படியே கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். அந்த மனுஷன் அப்படியே வெளியே கொண்டு வந்தா. இன்னைக்கு நீ புழுதியிலையும் குப்பையிலையும் தூசிலையும் கடக்கலாம். ஒன்னே உன் மாச சம்பளம் உன்னை உயர்த்த போவது கிடையாது. நீ வச்சிருக்கிற நகை, உன் பூர்வீக காரியம், உன் சொத்து பத்திரம் எது உன்னை உயர்த்தாது. எப்ப அவருடைய மகிமை உன் மேல இறங்கிதோ, நீ எப்பேற்பட்டவனா இருந்தாலும் உன்னை கர்த்தர் உயர 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 எழும்ப பண்ணுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லு, கர்த்தருடைய மகிமை உன் மேல உதிக்குன்னு சொல்லுங்க. நல்ல சத்தமா சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவதாக நம்ம வேகமாய் பார்த்து நம்ம கடந்து செல்ல போகிறோம். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். பிரைஸ் தி லார்ட். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். பிரைஸ் தி லார்ட். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்ளுவோம். அதில் அழகாய் ஒருத்தரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கிதியோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போமே. 12வது வசனத்திலிருந்து ஒரு வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால், கர்த்தர் என்னோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. எல்லாம் கவனிங்க. என்ன பாருங்க இப்போ. ஹல்லேலூயா. இப்போ கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனை சந்திக்கிறாரு. கிதியோன் தனக்கு தேவையான ஆகாரத்தை சேர்க்கும்படியா கடந்து வந்திருக்கிறாரு. அது எப்படிப்பட்ட சூழ்நிலைமை என்று சொன்னால், எதிரிகள் தன்னுடைய தேசத்தை முற்றுகை போட்டு இருக்கிறாங்க. யாரும் அந்த தேசத்துக்குள்ள வர முடியாது. ஏன்னா எதிரியுடைய ஆளுகைக்குள்ள இருக்குது. அப்படி அதையும் மீறி கிதியோன் என்கிற ஒரு மனுஷன் அந்த ஊருக்குள்ள கடந்து வந்து தனக்கு தேவையான ஆகாரத்தை அவள் சேர்த்து கொண்டு இருக்கிற அந்த நேரத்தில் வாழ்வா சாவான்னு தெரியாதுன்னா கண்டுபிடிச்சாங்கன்னா கிதியோன் என்ன பண்ணிடுவாங்க? கொன்று போடுவாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. கண்டுபிடித்த என்ன பண்ணுவாங்க? கிதியோனை கொன்று போடுவாங்க. அந்த நிலைமையில தான் கிதியோன் தன் ஊருக்குள் வந்து தனக்கு வேண்டிய ஆகாரத்தை சேர்த்து கொண்டிருக்கிற நேரத்துல அந்த தேவதூதன் பார்த்து சொல்லுகிறாரு, பராக்கிரமசாலியே. கரங்களை உயர்த்துங்க. பராக்கிரமசாலியே. அதற்கு முன்பதை ஒரு வசனத்தை சொல்ல விரும்புகிறேனே. வாக்குத்தத்தத்தில் ஆண்டவர் எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. அப்ப ஆண்டவர் நீ பிரகாசிக்க வேணும்னு தான் கர்த்தர் விரும்புகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ ஆசீர்வாதமா இருக்கணும் தான் கர்த்தர் விரும்புறாருன்னு சொல்லுங்க. தட்டி சொல்லுங்க. நீ எழுந்து பிரகாசிக்கணும் தான் கர்த்தர் விரும்புறாருன்னு சொல்லுங்க. அப்ப எப்பவுமே ஆண்டவருக்கு நீ ஆசீர்வாதமா இருக்கணும், நீ நல்ல சுகத்தோட பலனோட இருக்கணும் தான் கர்த்தர் விரும்புகிறாரு. ஆனா அதற்கு தடையாக இப்ப யார் தான் இருக்கிறோம்? ஆவியானவர் இல்ல. 12 சீஷனை கர்த்தர் தான் தெரிந்தெடுத்தார். அதுல 11 சீஷன் நல்லபடியா தான் இருந்தான். ஆனா ஒரு சீஷன் வழி விலகி போன. அதுக்கு யாரு காரணம்? ஆண்டவரா காரணம்? சத்தமா சொல்லுங்க. யூதாஸ் தான் காரணம். ஆண்டவர் காரணமாக முடியுமா? அதே போல ஒன்னு அந்த ஆண்டு 2017ஆம் ஆண்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி உன்னை எழும்பி பிரகாசிப்பதற்கு கர்த்தர் விரும்பி கொண்டிருக்கிறார். ஆனா அதற்கு தடையா யார் தான் இருக்கிறோம்? உங்க வாழ்க்கைக்கு தடை யாரா தான் இருக்கிறோம்? யாரையும் குற்றப்படுத்த முடியாது. யாரையும் குற்றப்படுத்த முடியாது. நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாத கேடுக்கு, ஆசீர்வாத குறைவுக்கு வேணா 2016 ஆண்டை யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் ஏன் நடந்துச்சுன்னு கொஞ்சம் உட்கார்ந்து பார்ப்பீங்கன்னா யார் தான் கண்ணுக்கு முன்னாடி வருவா? நம்ம தான் கண்ணுக்கு முன்னாடி வருவோம். நான் அப்படி பண்ணனால தான் என்னாச்சு இப்படிப்பட்ட பிரச்சனைகள். சரி, அது போகட்டும். அப்ப ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதனால தான் வேதம் சொல்லி எழும்பி பிரகாசி, கர்த்தருடைய மகிமை உன்மேல் கடந்து வருகிறது. அப்போ
கிதியோனை பார்த்து அவர் சொல்லுகிற பராக்கிரமசாலியே என்று அவர் சொல்லும் பொழுது அந்த கிதியோன் அதுக்கு ரிப்ளை என்ன பண்ணுகிறாருன்னா, அவரை நோக்கி, என் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு ஏன் நேரிடுவானே? என் தாய் தகப்பனார்லாம் உயிருக்கு பயந்து மலைகளில வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். என் பெரியப்பா சித்தப்பா மக்கள்லாம் எல்லாம் ஓடி ஒளிந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். பிழைப்புக்கு ஒண்ணுமே கிடையாது. கர்த்தர் ஏன் கூட இருப்பாரு, ஏன் இப்படி நடக்குது? நம்ம கேட்கிறோம்ல, ஆண்டவரை ஆராதிக்கிறையா, கர்த்தரை தேடிக்கொண்டு, அப்புறம் ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள், ஏன் இப்படிப்பட்ட போராட்டங்கள் எனக்கு நேரிடுது என்று சொல்லி கிதியோன் கேட்ட மாதிரியே யார் கேட்கிறா? சாரி, நம்ம கேட்கிற மாதிரி யார் கேட்கிறா? கிதியோன் கேட்கிறாரு. ஹல்லேலூயா. மறுபடியும் சில காரியங்கள் எல்லாம் அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. எகிப்திலிருந்து எங்க பிதாக்கள் கடந்து வந்தாங்களே, என் தாத்தா பாட்டிலாம் கதை சொன்னாங்களே, கர்த்தர் செங்கடலை ரெண்டா பிளந்தாரியா, உனக்கு வீட்டுக்கு முன்னாடி போனா உனக்கு என்னதான் வந்து இருக்கும்? மன்னாவா வந்து கிடக்கும், ஆகாரமா வந்து கிடக்கும், காடைகளையா கர்த்தர் கொண்டு வந்து போட்டாருன்னு சொல்லி கதையா சொன்னாங்களே. இப்போ ஒருவேளை ஆகாரத்துக்கு வழி இல்லாம நாங்க எங்கேயோ போய் கிடக்கிறோமே, என்ன பார்த்து பராக்கிரமசாலின்னு சொல்றீங்களேன்னு சொல்லி அவன் ஆண்டவரை பார்த்து கேட்கும் பொழுது கர்த்தர் அதற்கு பதில் கொடுக்கிறாரு. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியான மேற்கொள்ளுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்களேன், என்கிட்ட நீங்க குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பாஸ்டர், எனக்கு வீட்டுக்கு போறேன், கண்ணு கலங்கி கண்ணம்லாம் வீங்கி போயிருக்கிறீங்க. சிஸ்டர், என்ன உங்களுக்கு தான் வீட்டுக்கு போறேன், கண்ணுலாம் சும்மா செவ்வேன்னு கலங்கி போய் இப்படி மறைஞ்சிக்கிட்டே ஒரு சைடாவே பாஸ்டர் அப்படி நானும் விடுவேனா, அப்படியே சுற்றி அந்த பக்கம் வந்து பார்க்குறேன், கண்ணை இப்படி வீங்கி போயிருக்குது. என்னையா கண்ணை இந்த மாதிரி ஊதி, என்னப்பா சவுண்டு, கண்ணையா இப்படி ஊதி போய் இருக்குன்னு சொல்லி கேட்குறேன் அப்படின்ட்டு கஷ்டமாக சொல்லிட்டீங்க. ஒன்றுமே இல்லை, சும்மா தான் பேசினேன், அடிச்சுட்டு போயிட்டாருன்னு சொல்லும் பொழுது நான் பாட்டுக்கு என்ன பண்ணுறேன், ஒரு வாக்கு தத்தமாக அள்ளி வீசிக்கிட்டு இருக்கேன். உன்னை உயர்த்துவார், உன்னை நாட்டுவார், உன்னை இப்படி பண்ணுவார், அப்படி பண்ணுவார்னு சொன்னால் அடுத்த நேரம் குனிஞ்சிட்டே சொல்லுவீங்க, பாஸ்ட் இன்னும் புது வருஷம் 6ஆவதுலேருந்து வெளியே வரல போல இருக்குது, அப்படியே வந்துட்டார் போல இருக்குது. அதே ஃபார்மோடி நம்ம வீட்டுக்குள்ளே வந்து அதான் நம்ம கண்ணீர் கூட அந்த மனுஷனுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு மாதிரி நினைப்பீங்க. அதுதான் அங்கே நடந்துச்சு. கிதியோன் அடிப்பட்டு வேதனைப்பட்டு எப்போ எவன் வருவான்னு தெரியலன்னு சொல்லி ஆகாரத்தை என்ன பண்ணிட்டு இருக்கான், சேர்த்து சேர்த்து சேர்த்து. திருடன் ஃப்ரீயா திருடுவானா, பயந்து திருடுவானா? பயந்து. அதே போல இவன் என்ன பண்றான், உயிரை பணைய வச்சு ஒவ்வொன்றை எடுத்துட்டு இருக்காரு. அந்த நேரத்துல தேவதூதன் வராரு, பராக்கிரமசாலின்னு சொல்றாரு. இவர் பார்த்து தான் குறைகளை சொல்லும் போது அவர் சொல்ற, இருக்கிற இந்த பலத்தோட என்ன பண்ணு, எழுந்து போ. அப்போ ஆண்டவர் இன்றைக்கு உன்னோட அவர் பேசுகிற காரியம் அந்த 14வது வசனத்துல அவர் சொல்லி முடிக்கிறாரு, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். கரங்களை உயர்த்தி நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, உன் குறையை கேட்டுட்டு இருக்கிறவர் ஆண்டவர் அல்ல, அவர் இந்த ஆண்டு உன்னை குறித்து என்ன திட்டமிட்டு வச்சிருக்கிறாரோ அந்த திட்டத்தை இன்றையிலிருந்து உன்னை கொண்டு அவர் செயல்படுத்த போறாரு. ஏன்னா அனுப்புகிறவர் எவனோ கிடையாது, உன்னை பாதுகாத்த ஆண்டவர், உனக்கு அழைப்பை தந்த ஆண்டவர், உன்னை தெரிந்தெடுத்த ஆண்டவர். ஹல்லேலூயா. உன்னை அனுப்புகிறவர் ஆண்டவர். ஆண்டவர் சொல்றாரு, இருக்கிற இந்த பலனோட போ, உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை நான் செய்வேன். உன்னை அனுப்புறது யாரு? நான். நீ எழுந்து பிரகாசி. அப்ப இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிற காரியம், உன் வாழ்க்கைக்கு நீ தடையா இருக்கிற காரியம் உன்னை கொண்டு நீ மாற்றுவன்னு சொன்னா, கர்த்தர் சொல்லுகிற காரியம் இருக்கிற இந்த பலன் போது. எந்த பலன் தெரியுமா? இதே கண்ணீர், இதே உன் கவலை, இதே பிரச்சனை, இதே கடன் பாரத்துல வச்சுதான் உன்னை கர்த்தர் உயர்த்த போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதே வியாதியை வச்சுதான் உன்னை உயர்த்த போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் இதற்கு அர்த்தம். இருக்கிற இந்த பலத்தோட போ. நீ ஊருக்கு போகும்போது உன் பாக்கெட்ல ஒரு பைசா இல்லாமல் போலாம், இதே பர்ஸை வச்சுதான் உன்னை உயர்த்த போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீ ஆண்டவர்கிட்ட பாட்டா பாடி இருப்ப, ஆண்டவரே எனக்கு அது இல்லை இது இல்லை என்னமோ இல்லை. ஆனால் ஆண்டவர் அதற்கு பதில் சொல்ல போவது கிடையாது. இந்த ஆண்டினுடைய வாக்கு தத்தத்தை சொல்லி உன்னை இங்கிருந்து அவர் அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. உன்னை அனுப்ப போகிற ஒரு ஆண்டவர். இப்படி கிதியோனை அனுப்பியாச்சு, நல்லா என்ன சொல்லியாச்சு, நான் உன் கூட இருக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி கர்த்தர் உசுப்பு ஏத்தி, நீ இப்போ ஒரு மனுஷன் அடிக்கிற மாதிரி யாரை மேற்கொள்ள போற? மீதியானியரை, லட்சக்கணக்கான மக்களை நீ மேற்கொள்ள போவன்னு சொல்லி அவரை பயங்கரமா பேசி எடுத்து அனுப்பி விட்டாச்சு.
அனுப்பும் பொழுது இவர் போய் கூப்பிடாரு, யாரெல்லாம் என் கூட யுத்தத்துக்கு வரீங்கன்னு சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட 32,000 பேர் ஓடி வரோம். எத்தனை பேர் ஓடி வரான்? ஐயா நான் வரேன் நீ வரேன்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்றான்? யுத்தத்துக்கு 32,000 பேர் ஓடி வரான் இப்போ யுத்தத்துக்கு. அப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு, ஏ அப்பா கூட்டம் ரொம்ப பெருசா இருக்குது, ஜெயம் எடுத்துட்டாங்கன்னா இவ்வளவு பேரை வச்சுதான் கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தாருன்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்ப கிதியோன்ட்ட ஆண்டவர் சொல்றாரு, பயப்படுறவன்லாம் திரும்பி என்ன பண்ண சொல்லு, போக சொல்லுன்னு சொன்னோன்னு கிதியோன் பார்க்கிறாரு, ஐயோ எனக்கு வந்ததே அபூர்வம், சண்டைக்கு வந்ததே அபூர்வம், வந்தவனுங்களையும் பயப்படுறவன் திரும்பி போன்னு சொல்றாருன்னு சொல்லி சரி ஆண்டவர் சொல்லித்தான் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பயம் இருந்தா திரும்பி போவீங்களாம்ப்பா அப்படின்ட்டு கிதியோன் சொல்லிட்டு திரும்பி பார்க்கிறாரு. 22,000 ஆளை காணோம். எத்தனை பேர் ஆளை காணோம்? ஒருத்தர் 2 பேர் இல்ல, 22,000 பேர் என்ன பண்ணிட்டான்? அவன் எதுக்கு வந்தானே தெரியல. சிலர் எதுக்கு சபைக்கு வரானே தெரியாது. சிலர் எதுக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கறான்னு தெரியாது, எதுக்கு பிரசங்கம் கேட்கறான்னு தெரியாது. அந்த மாதிரி வந்துட்டான். சொன்னதான் 22,000 என்ன பண்ணிட்டான்? வந்ததை விட வேகமா போயிட்டான். 10,000 பேரு நடுங்கிட்டே நின்றுகிட்டு இருக்கான். ஐயோ போகலன்னா என்ன பண்ணுவாங்களோ தெரியலேன்னு பயந்து போய் நின்று. அப்போ ஆண்டவர் பார்க்கிறாரு, இதுவும் எனக்கு ரொம்ப பெருசா தெரியுது. கிதியோனுக்கு சத்தம் கேட்க ஆரம்பிச்சுட்டு வயித்துல. சும்மா இருந்த என்ன சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, சும்மா இருந்த என்ன பரலோக சாட்சி சபைக்கு வா, பரலோக சாட்சி சபைக்கு வா. வேற நம்ம அப்படி சொல்றது எங்கனாலும் போய் பாருன்னு சொல்றோம். நீ வா சும்மா கிடக்குறன்னு இழுத்துட்டு வந்து இங்க விட்டுட்ட. அதே மாதிரி கிதியோன் சும்மா கடந்தவரை, நீதான் எனக்கு தேவை, நீதான் எனக்கு தேவை, பராக்கிரமசாலி. அவரே நடுங்கிட்டு இருக்கிறவரை பார்த்து பராக்கிரமசாலின்னு சொல்லி அவரை கூட்டிட்டு வந்துட்டு இப்போ 22,000 போயிருச்சு. இப்போ 10,000 பார்த்து சொல்றாரு, இதுவும் எனக்கு அதிகமா தெரியுது, இதுல ஒரு நான் டெஸ்ட் வைக்கிறேன், இதுல ஜெயிக்கிறவன் மட்டும் அவன் கூட வரட்டும்னு சொன்னவன்னு நினைச்சிட்டாரு. சரி இன்னைக்கு நம்மளை வச்சு என்னமோ பண்ண போறாரு. சரி என்ன ஆண்டவர், ஓகே ஆண்டவர் சொன்ன பிறகு அப்பா ஆண்டவர் எல்லாரும் போய் அந்த குளத்துல தண்ணியை குடிக்க வை. சரி ஓகே குடிக்க சொல்லலாம். அப்போ எல்லாரும் ஓடி போய் என்ன பண்றான்? ஓடி போய் உட்காந்து குடிக்கிறான். 2 விதமா குடிக்கிறானுங்க. அதில் விழுந்த எல்லாம் கவனிங்கள, 2 விதமா. ஒருத்தன் போனோன்னு விழுந்து அடிச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டான்? அந்த 10,000 பேர் விழுந்து அடிச்சுட்டு தண்ணியை பார்க்காதவன் மாதிரி, தண்ணிய பார்க்காத மாதிரி விழுந்த உடனே அள்ளி எடுத்து வாயை கொண்டு தண்ணியில் வச்சாச்சு. வச்சு டக்கு டக்கு டக்குன்னு குடிச்சிட்டு இருக்கான். இன்னொரு கும்பல் வந்துச்சு, நேரம் முட்டி போட்டு அள்ளி எடுத்து குடிச்சுது. 2 விதமா தண்ணியை குடிக்கிறாங்க. கவனிச்சிங்களா? 2 விதமா தண்ணியை குடிக்கணும். அப்ப ஆண்டவர் பார்த்து கிதியோன்ட்ட சொல்றாரு, ஓடி போய் தபார்னு விழுந்து வாய் போய் வச்சு அள்ளி குடிச்சோடலாம் வீட்டுக்கு போய் சொல்லணும்னா இவருக்கு அப்பவுமே தெரிஞ்சிட்டு திரும்பி பார்த்தா 9,700 பேர் அப்படிதான் குடிச்சுக்கிட்டு இருக்கான். கேக்குறீங்களா? 9,700 பேர் எப்படி குடிச்சிட்டு இருக்கான்? 300 பேர் பரிதாபம் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஆண்டவர் சொல்றாரு, இந்த கொஞ்சத்தை வச்சு நான் பெரிய காரியத்தை செய்ய போறேன். நல்ல வேற மாதிரி கை தட்டணுமே. உன்னை சும்மா கடக்கிற உன்னை இந்த இடத்துல ஏன் தெரியுமா கொண்டு வச்சிருக்கிறாரு? ஆமென். கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போறாரு. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிப்போமே. சும்மா கடக்கிற உன்னை ஏன் தெரியுமா ஊழியத்துக்கு அழைச்சாரு? இன்னைக்கு உனக்கு தான் இந்த வார்த்தை, எழும்பி பிரகாசி, கர்த்தருடைய மகிமை உன் மேல உதிக்க ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. எங்கேயோ போய்கிட்டு இருந்த, நானும் உண்டு என் வேலையை உண்டுன்னு சொல்லி போயிட்டு இருந்த உன்னை ஏன் தெரியுமா ஊழியத்துக்குள்ள கொண்டு வந்தா? சும்மா கடந்த உன்னை இந்த கொஞ்சத்தை கொண்டுதான் அநேகத்தை கர்த்தர் பிடிக்க போறாரு. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஐயோ உன்னை பார்த்து விசுவாசிக்கிற ஆள் மாதிரியே தெரியல. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிப்போமே. பிரைஸ் தி லார்ட். ஒரு அம்மா சொன்னாங்க சாட்சி நேரத்துல, கஷ்டம் வேலையே இல்லை, தற்கொலை பண்ணி கூட நான் மரித்து போகலாம் கூட தோணுச்சு. உனக்கு தான் பிரசங்கம், இந்த பலத்தோட நீ புறப்பட்டு போ, உன்னை பெரிய ஜாதியை ஆண்டவர் மாற்ற போறாரு. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பி. சும்மா இருக்கிற உன்னை ஏன் இங்க கொண்டு வரணும்? ஹல்லேலூயா. எங்கேயோ இருக்கிற உன்னை ஏன் இங்க இழுத்துட்டு கொண்டு வரணும்? கர்த்தர் இன்றைக்கு உன்னோட திட்டமும் தெளிவாய் பேசுகிற ஒரே காரியம், இருக்கிற இந்த பலத்தோட இங்கிருந்து புறப்பட்டு போ. உன் கூட வருகிறவர் அவர், ஏன்னா உன்னை அனுப்புற ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா. போக ஆரம்பிச்சு நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவருக்குள்ள நெருங்க தான் பிரச்சனை வரும். ஆண்டவர் கிதியோனோட பேசினார், வாடா பராக்கிரமசாலி அப்படி இப்படின்னு பேசி கூப்பிட்டாரு. இருக்கிறதெல்லாம் ஒன்னொன்னா கலர ஆரம்பிச்சுட்டு
உன்னை விட்டு சில காரியம் தூரம் போயிட்டே இருக்குதா, அப்பமே நினைச்சுக்கோ உன்னை மேல உயர்த்திக்கிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. உன்னை மேல உயர்த்திக்கிட்டு இருக்கிறாரு. நஷ்டம் வருதா, பண நஷ்டம் வருதா, இழப்புகள் வருதா, சில பிரச்சனைகள் வருதா, அப்பமே புரிந்து கொள்ள ஆரம்பி, கிதியோனின் தேவன் ஏன் கூட இருக்கிறாரு. அவருக்கு கொஞ்சம் இருந்தாலும் போதும். கடைசி கலப்பையில ஒரு கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் இருந்தாலும் போதும். பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் உன்னை போஷிப்பதற்கு அந்த ஆண்டவர் பெரியவர். நல்ல கரங்களை தட்டி சந்தோஷம் ஆண்டவர் மகிமைப்படுத்த ஆரம்பிப்போமே. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, அவருக்கு கொஞ்சம் இருந்தாலே போதுங்க, அது ரொம்ப காலம் வரும்னு சொல்லு. ஆமென். ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் காணிக்கையோட இந்த ஊழியத்தை நம்ம தொடங்க போறோம். இந்த ஆண்டு முடிக்கும் பொழுது என்னென்னத்தையும் பார்க்க போறோம். சொல்லுங்க, என்னென்னமோ பார்க்க போறோம்னு சொல்ல ஆரம்பி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன்னை அனுப்புகிறவர் ஆண்டவர். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, உன் கூட எப்பவும் ஆண்டவர் இருப்பார். உன் கூட எப்பவும் ஆண்டவர் இருப்பார். ஆண்டவருக்காக நீ என்னென்ன செய்கிறியோ, ஆண்டவருக்காக என்னென்ன செய்கிறியோ, அது ஜெபமானாலும் சரி, ஊழியமானாலும் சரி, உன் கொடுக்கிற காரியமா இருந்தாலும் சரி, கர்த்தர் பெரிய பெரிய அசைவுகளை உன் ஃபியூச்சர்ல, அதாவது உன் சந்ததிக்கு இல்ல, உன் ஆண்டுல உன் நாட்களே கர்த்தர் தந்து உன்னை நடத்த போற. தீர்க்க தரிசனமா கர்த்தர் சொல்லுகிறா, உன்னுடைய நாட்கள்ல கர்த்தர் தந்து உன்னை ஆசீர்வதிக்க போறார். ஹல்லேலூயா. பிரச்சனைகள் எளிமை வந்து நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் முடிக்க போறேன். பிரச்சனைகள் வருது சொல்லி சோர்ந்து போகாத. கஷ்டப்பட்டு வலிச்சு பெத்தாதான் பிள்ளையினுடைய அருமை தெரியும். இப்போ வந்த ஞாபகம், பிள்ளையினுடைய அருமை சும்மா வந்துருமா? ஏன் ஆண்டவர் 10 மாசம் சுமக்க வச்சாரு? ஒவ்வொரு நாளும் பார்த்து 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 பிள்ளைய வச்சாரு. உயிர் இருக்கிற வரைக்கும் பிள்ளைய மார்பில் அணைக்க வேணும். அதனால அந்த வலி உன் பிள்ளை மார்பில் அடிச்சு குத்துனாலும் சிரிச்சுக்கிட்டே, கண்ணீரை உள்ள வடிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே உன் பிள்ளை எப்படி அணைக்க முடியுது? நீ சுமந்தல்ல, வலியில சுமந்தல்ல. நல்லா புரிந்துக்கோ, வலிக்காம கஷ்டப்படாம எந்த ஆசீர்வாதமும் மேன்மையும் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன் கண்ணீருக்கு அவ்வளோ மதிப்பு? ஏன் கண்ணீருக்கு அவ்வளோ மதிப்பு? உள்ளம் உடஞ்சாதான் என்ன கலங்கும்? கண்ணீர் கலங்கும். அதே போல கடந்த 2016 உள்ளம் உடைஞ்சுதா, கண்ணீர் வடிச்சியா, வேதனை பட்டியா, அப்பமே ஆண்டவர் சொல்லி, உன் கண்ணீர் துளி தரையில் விழுவதற்கு முன்பதாக கர்த்தர் உனக்காக சரித்திரத்தை மாற்றி கொண்டிருக்கிறாரு. நாம நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. எஸ், வேதம் சொல்லுது, எழும்பி பிரகாசி. எல்லாம் நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, எழும்பி பிரகாசி. ஆமென். உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல உதித்தது. தானியேல் அவர் பாட்டுக்கு இருந்தார். நான் சொல்லி முடிக்கிறேன் இந்த ஒரே ஒரு சம்பவத்தை. தானியேல் அவர் பாட்டுக்கு இருந்தாரு. அவருக்கு ஒரு இடம் உண்டு, அவருக்குன்னு ஒரு ரூம் இருந்துச்சு. 10க்கு 10, 10க்கு 20, எத்தனையோ ஒரு ரூம் இருந்துச்சு. இவ்வளோ பெரிய ஹாலோ இல்லை இவ்வளோண்டு இடமோ அந்த ரூம் இருந்துச்சு. அந்த ரூமில் போய் தானியேல் செய்கிற காரியம், முட்டி போட்டு ஃபேன் கூட அந்த நாட்கள் எவனும் தரல போல இருக்கு, விசிறதுக்கு ஜன்னலெல்லாம் திறந்து விட்டார். ஜன்னலெல்லாம் திறந்து விட்டுட்டு அவர் பாட்டுக்கு உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. பிரச்சனை தானா வந்துச்சு. அவர் பாட்டுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு. நீ பாட்டுக்கு இந்த ஆண்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு. நீ பாட்டுக்கு ஆண்டருக்கு ஊழியம் செஞ்சு கொண்டே இரு. நீ பாட்டுக்கு கர்த்தருக்கு உண்மை உள்ளவனா இருந்து கொண்டே இரு. வரும் பிரச்சனை. ஹல்லேலூயா.